உங்களுக்கு நல்ல தன வருமானம் வரும். என்னெல்லாம் தடை இருந்தாலும் விலகுங்க. ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அபரிமிதமான வருமானம் வரும். உங்க நாலேஜ் பயன்படுத்துவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில யாரெல்லாம் பிரச்சனை செய்றீங்களோ அந்த பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிறப்போ தான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகிறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்லாம் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுகினோ பவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் இதயத்திலே வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்கனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு குரு பயிற்சி கும்பராசிக்கு நடக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த குரு பகவானுக்கும் அவங்களுக்கு இடையில என்ன தொடர்பு தெரியுமா? உங்களுக்கு காசு போன வாழ்க்கையில நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஜாதகத்துல குரு நல்லா இருப்பார். எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சிச்சுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருப்பார். நல்லா எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்க, வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுங்க, பிஸ்னஸில் நல்ல லாபம் வருதுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் குரு பகவான் ஜாதகத்திலே மிக நல்ல முறையிலே அமைந்தவர்களாக இருப்பார்கள். அதுதான் குருவுக்கும் கும்பத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அகத்திய ரூபத்திலே அனுக்கிரகம் பண்றார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். கும்பத்திற்கும் அகத்தியருக்கும் அப்படி ஒரு தொடர்பு. கும்பமுனின்னு பேர் அகத்தியருக்கு. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் அகத்தியரை வழிபட்டு பார்க்கணும். அதுவும் 24ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி அகத்தியரை வழிபட்டு பாருங்கள். அகத்தியர் அற்புதமான பலன் தருவார் உங்களுக்கு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சார், 6ஆம் இடம் நல்ல இடம் இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பவர் அதிகங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையில் உங்களை உயர்த்த போகுது. இது நாள் வரை உங்களுக்கு குரு சண்டாள யோகத்தில் குரு பகவான் இருந்தார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கூட அதிக பலனை நீங்க அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்க. உங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்க, உங்க தொழில கஷ்டப்படுறீங்க, ஹெல்த்ல கஷ்டப்படுறீங்க. இருக்கா இல்லையா? 5ல குரு இருக்கும்போது அப்படி உங்களுக்கு இருந்துச்சு. இப்ப 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்களுக்கு நல்ல தன வருமானம் வரும். இது நாள் வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் சரி, அந்த தடை விலகும். நல்ல தன வருமானம் வரும். இப்பவே பலருக்கு வர துவங்கி இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில யாரெல்லாம் பிரச்சனை செய்றீங்களோ அந்த பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும். குடும்பத்துக்குள்ள இனிமையான வார்த்தைகள் பேசுவீங்க.
கனிய கனிய மொழிகள் பேசும் கண்மணினாங்க. அப்படி இனிய வார்த்தைகள் பேசுவீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும். மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ண காத்திருக்கீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. அவங்களை படிக்க வைக்கிறதுனால உங்க வாழ்க்கை கௌரவம் கூடும். என்னெல்லாம் தடை இருந்தாலும் விலகுங்க. அதே போல சர்வீஸ் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பண விஷயங்கள் கூடும். இந்த ஆண்டுல நீங்க எடுக்க போற விஷயம் என்ன தெரியுமா? பணம் தாங்க வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. மனித வாழ்க்கையில மிக மிக முக்கியம் பணம் தாங்க அப்படின்னு பேச போறீங்க. உங்களுடைய உளவியல் சிந்தனை எப்படி இருக்கும்? பணம் தேடுவதுதான் உங்கள் உளவியல் சிந்தனையாக இருக்கிறோம். அதை நீங்க பாருங்க. உங்கள் வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்க வாழ்வியல்ல குடும்பத்திற்காக நிறைய பணத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள். குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள். ரெண்டுமே உண்டு. உங்கள் குடும்பத்தை அழகாக கொண்டு செல்வீர்கள். உங்கள் பணத்தின் மீது நீங்கள் அதிக மோகம் கொள்வீர்கள். பணம் பண்ணக்கூடிய வழிமுறைகளை கற்றுக்கொள்வீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அபரிமிதமான வருமானம் வரும். உங்க நாலேஜை பயன்படுத்துவீங்க. உங்க அறிவு இப்பொழுது பேசும். உங்களுடைய பிசினஸ் ஞானம், உங்களுடைய அனுபவமாக அதை கை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல பிசினஸ் பண்ணுவீங்க. எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற நுட்பங்கள் உங்களுக்கு தெரியும். அருமையா பிசினஸ் பண்ணுவீங்க. பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, சரியான பணியாளர்கள் கிடைக்கல, நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. வேறு மொழி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு இப்ப கிடைக்கும். அதனாலேயே முன்னேற்றம் வரும். சில பேருக்கு நோயினுடைய தொந்தரவு இருக்கும், அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் உண்டு. சிலருக்கு நோயினுடைய பிரச்சனை இருக்கு, அது தாங்கக்கூடிய சக்தியும் இப்பொழுது வரும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்றுல கொழுப்பு சேரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். அதில் மட்டும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி L2 முதுகு தண்டுவடம் இடுப்பு எலும்பு L2 பகுதியில் பிரச்சனை வரலாம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருகும். சுபகாரியங்களுக்காக நிறைய செலவழிப்பீங்க. பிள்ளைகள் கல்யாணம் அப்படி நிறைய செலவழிப்பீங்க. சந்தோஷமா செலவழிப்பீங்க. ஃபாரின் போயிட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சி நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த காலகட்டத்தில். வாங்கின கடன் எல்லாம் அடைப்பீங்க. புதுசா கடன் வாங்குவீங்க. அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணுவீங்க. நிறைய யோகம் காத்திருக்குங்க. யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் தான் கேட்கிறீங்க? ஆதி கும்பேஸ்வரரை வழிபடுங்கள். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரரை வழிபடுங்கள். வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்கே பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கு. அந்த ஜாதகத்தை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனியும் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்கள் ராசிக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும்.
சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.